வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ராஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, நம்ம எடுத்ததுமே ஆக்ஷன் பிளாக்குள்ளேயே பூந்துடலாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நேற்று நான் தூக்க கழகத்துல கொஞ்சம் அவ்வளோ கவனிக்காம விட்டுட்டேன். நீங்களும் நானும் பஞ்சாப் ப்ரிடிக்ட் பண்ணோம், இவன் மும்பை ப்ரிடிக்ட் பண்ணான். மும்பை மேல அக்கறையா இல்ல பஞ்சாப் மேல வன்மமா? ஏற்கனவே ஒரு மேட்ச் வந்து ஜிடி vs பஞ்சாப்ல ஜிடி ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தான். மும்பை vs பஞ்சாப்ல இப்ப பஞ்சாப் தோத்துரும், மும்பை ஜெயிக்கணும்னா அது ரீசனிங் வந்து எப்படி இருந்ததுன்னா, நிறைய மேட்ச் இன்வெஸ்ட் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா பூம்ரா, ஏன் அந்த மேட்ச் இன்வெஸ்ட் போன மேட்ச் இல்லையா ஆர்சிபியோட? கேட்கறதே என்னன்னா, இப்போ உனக்கே தெரியாம ஒரு ஹேட்ரட் இருக்கா? ஏன்னா பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியுது, பஞ்சாப் உள்ள வரவே கூடாதுன்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிலாம் ஒரு எண்ணமும் கிடையாது. நான் பஞ்சாப் ப்ரெடிக்ட் பண்ணாம போனதுக்கான ரீசன் வந்து அவங்களோட பவுலிங் யூனிட். இந்த ஜேவியர் ஃபெர்கூசன் வேற இருந்தாங்க, ஜேவியர் பாட்லெட், வைசாக் விஜயகுமார் அப்படியே டைம் அண்ட் அகைன் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதெல்லாம் வச்சுதான் நான் பஞ்சாப் வரமாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் மேட்ச் ஜிடி கூடங்கும் போது அங்கேயே அவங்க மொமெண்டம் லூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டோர்னமெண்ட் கொஞ்சம் சுமாரா போகும். என் ப்ரெடிக்ஷன் கரெக்டா வருங்கிறதுக்கு நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன். என் ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரணும், உங்களுக்கு டோர்னமெண்ட் சுமாரா ஸ்டார்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த மேட்ச் ஜிடி சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் ஜென்யூனாவே எனக்கு எம்ஐ ஜெயிக்கும்னு தான் தோணுச்சு. கண்டினியூஸ் லாசஸ் பார்த்துட்டு வராங்கும் போது ஜென்யூனா எம்ஐ வந்து ஜெயிக்கும் தான் தோணுச்சு. இது பஞ்சாப் பிளே ஆஃப் வரக்கூடாதுன்னு இப்ப யோசிக்கிறது வந்து வெரி வெரி டூ லேட். அவங்கலாம் ஆல்ரெடி ஒரு கால் எடுத்து வச்சிட்டாங்க. அவங்க டீம் பயங்கர காம்பினேஷனா செட் ஆயிருச்சு. அவங்க பவுலிங்கும் செம்மையா இருக்கு, பேட்டிங்கும் செம்மையா இருக்கு. இந்த ரெண்டு டீம்ல நான் ப்ரெடிக்ட் பண்ண ரெண்டு டீம்ல ஒரு டீமை வெளில தள்ள போறாங்க, டிசி ஆர் மும்பை. மோஸ்ட் ஆப்வியஸ்லி இப்போ மும்பை மாதிரி தெரியுது. பட் இந்த ரெண்டு டீம்ல வந்து ஒரு டீமை வெளில தள்ள போறாங்க. சோ அது மும்பை உள்ள வந்தா நல்லா இருக்கும். அது ஐபிஎலோட பிளே ஆஃப்க்கு மும்பை உள்ள வந்தா நல்லா இருக்கும். அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற ஒரு நட்பாசைகள் தான் நேற்று மும்பை சொன்னேன். மேட்ச் சென்னையும் கம்பேக் கொடுத்துட்டாங்க, எஸ்ஆர்எச்சும் கம்பேக் கொடுத்துட்டாங்க, மும்பையும் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு இதுல வந்து நான் சொன்னேன். எல்லாரோட ஆசையும் இந்த டோர்னமெண்ட் அதுதான். ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்து சோக் பண்ணதுக்கு அப்புறம் டீம் என்னதான் நல்லா இருந்தாலும் ஒரு யூனிட்டா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் பிளே ஆஃப் வந்துட்டாங்க, எஸ் ஓகே. பட் ரோஹித் கேப்டன் அந்த டைம்லலாம் பிளே ஆஃப் வந்துட்டாலே கண்டிப்பா ஃபைனல்ஸ் ரீச் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் போன வருஷம் எலிமினேட்டர்ல பார்த்தா அவரோட கேப்டன்ஷிப் ஓவரா இருந்தது. சாண்ட்னர் யூஸ் பண்ணாதனாலதான் அவங்க தோத்தாங்கன்ற மாதிரி, எஃபெக்டிவா யூஸ் பண்ணாதனால அந்த மேட்ச்ல தோத்தாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி வந்து இங்க கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுது. ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, யாரும் அடாப்ட் ஆக மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி சத்தியமா சொல்றேன், வெரி வெரி குரூஷியல் டைம். இப்ப தயவு செஞ்சு கேப்டன்சியை பிடிங்க சூரியகுமார் யாதவ்க்கு கொடுத்துடணும் மும்பை. ஆஸ் ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ பிளேயர் எனக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆஸ் ஆல்ரவுண்டர் அவர் வேற எல்லாமே இருக்கு. பட் ஆஸ் அ கேப்டனா அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ், ஆன் கிரவுண்ட் எடுக்கிற சில டிசிஷன்ஸ் வந்து ரொம்பவே தப்பா இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல எடுத்துக்குவோம், அல்லா கசம்பர் வந்து 5th ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஆல்ரெடி பஞ்சாபின் ஸ்லைட் ப்ரெஷர். அதுக்கப்புறம் 6th ஓவர் பும்ரா போட்டாரு, 9 ரன்ஸ் கன்சீட் பண்ணாரு. அதுக்கடுத்து ஷர்துல் தாக்கூர் சூப்பரா ஓவர் போட்டு 8 ரன்ஸ். சரியான ப்ரெஷர் பில்டப் ஆயிருந்துச்சு. அல்லா கசம்பருக்கு அந்த டைம்ல ஓவர் கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஓவர் 21 ரன் கொடுத்த தீபக் சகார் கொண்டு வந்து கொடுத்து அப்படியே ப்ரெஷர் அப்படியே ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு இது. சத்தியமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப அப்செட் நான் இன்னைக்கு. அந்த சில டிசிஷன்ஸ் போன ஆர்சிபி மேட்ச்ல வந்து ரஜத் பட்டார் வந்தோன்னே இவர் மயங்க் மார்க்கண்டே கொண்டு வந்து மேட்ச் அப் தெரியாம ஒன்னும் தெரியாம போட விட்டு அடி வாங்கினதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மேட்ச்ல இந்த டிசிஷனு காஸ்டட் திஸ் மேட்ச்னு எனக்கு தோணுது. அந்த இடத்துல கொஞ்சம் டைட்டா போட்டிருக்கலாம். போட்டிருந்தா டிபிகேஎஸ் வந்து தோத்துருப்பாங்க, எம்ஐ ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல. ஒரு கான்டெஸ்ட் இருந்திருக்கும், பேட் அண்ட் பால் ஈவனா ஒரு கான்டெஸ்ட் இருந்திருக்கும். அல்லா கசம்பரை திருப்பி லேட்டா டியூ இருக்கும் போது கொண்டு வரணுங்கிற அவசியமும் இருந்திருக்காது. இந்த மாதிரி சில மிஸ்டேக் எல்லாம் வந்து ரொம்பவே இதா தெரியுது. அதே மாதிரி பும்ரால வந்து பும்ரா கொண்டு போய் ஹாட் ஸ்பாட்ல நிக்க வைக்கிறதுலாம் எனக்கு புரியவே இல்லை. நம்ம இந்தியன் டீமே நிறைய டைம் பாத்துருக்கோம் பும்ரா எங்க நிப்பாருன்ட்டு. அவரை கொண்டு போய் ஒரு ஹாட் ஸ்பாட்ல நிக்க வைக்கிறது, சூரியகுமார் அதுக்கு இம்பாக்ட் சபா வெளில போடுறது எனக்கு சத்தியமா உடன்பாடே கிடையாது. இது வந்து குரூஷியல் டைம் டு கிவ் த கேப்டன்சி டு சூரியகுமார் யாதவ். மும்பை ஃபேன்ஸே அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிடில வந்து புதுசா தான் எடுத்தாரு கேப்டன்சி ரோல். அதுவும் நீங்க அந்த டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர்டாக் டீம். யாருமே இப்ப சொல்ற அளவுக்கு அங்க நீங்க சொல்ற மாதிரி யாரும் லைக் அந்த டாப் பெரிய பிளேயர்ஸோ இல்ல டாப் டீம்ஸே இங்க இல்ல. அந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு சீசன் ஃபர்ஸ்ட் சீசனே டெபியூ கேப்டனா எடுத்து வின்னும் பண்ணிட்டாரு. செகண்ட் சீசன்லயுமே ஆல்மோஸ்ட் 75% அவங்க வின் பண்ற மேட்ச லாஸ்டா தான் தோத்துருப்பாங்க.
அப்படின்றப்போ எதனால என்ன வந்து மிஸ் ஆகுது? ஒரே ஒரு சொல்யூஷன், ஆஷிஷ் நகரா கூப்பிட்டு வந்து மும்பைக்கு கோச்சா போட்டுருங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணுவாரு. அவ்வளவுதான், சிம்பிள் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் அதுக்கு. ஏன்னா ஆஷிஷ் நகரா நம்ம பார்த்திருக்கோம், அந்த டைம்ல ஜிடியோட பேட்டிங் டீப்பா இருந்துச்சு, இப்ப இருக்க மாதிரி இல்ல, அப்ப கொஞ்சம் டீப்பாவே இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஆஷிஷ் நகரா பின்னாடி இருந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அங்க நிறுத்த ஆளு இங்க நிறுத்த ஆளு, இவனுக்கு அடுத்த பால் அடுத்த ஒரு இவனுக்கு கூட இப்படி போ. அந்த இது வந்து இங்க மும்பைல வந்து யாருமே அது அந்த யூனிட்டி சொல்ற மாதிரி அந்த யூனிட்டி இல்ல, அந்த ஒரு ஃபீடிங் இல்லாத மாதிரி இருக்கு. அதனாலே வந்து கேப்டன்சில பிளண்டரா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அநியாயமா ஒரு விஷயம் நடந்தது. 10வது ஓவருக்கு மேலே கோல் எல்லாம் தொங்கி போச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு. மேட்ச் போயிருச்சு நம்ம கையில இருந்து அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம பழைய மும்பை இந்தியன்ஸ்ல அது இருக்காது. ரோஹித் சர்மா கேப்டன்சி மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஒரு 15வது ஓவர் வரையும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. டஃப் ஃபைட்னா டஃப் ஃபைட், ஈவன் பேட் அண்ட் பால் ஈவன் கான்டெஸ்ட் இருக்கும். பட் இந்த ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில அவருமே ரொம்ப அப்செட் ஆகுறாரு, அவரை பார்த்து பிளேயர்ஸுமே ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இது வந்து மும்பைக்கு வெரி வெரி பேட் சைட். எல்லா ரிசோர்ஸும் இருந்து டஃப் பேஸ்ல இருக்காங்க. இப்ப சிஎஸ்கே வந்து டஃப் பேஸ்ல இருக்காங்க நம்ம சொன்னது வந்து ரிசோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் போயிட்டாங்கன்றதுனால. இங்க எல்லாமே இருக்காங்க. இன்னும் ரோஹித் டக் அவுட்ல இருக்க ரோஹித் சர்மா அவ்வளோ ஃபீல் பண்றாரு. 12th ஓவர் 15th ஓவர் கிட்ட சதுல் தக்கர் ஓவர்ல 6 போனதுக்கு, கேட்ச் டிராப் பண்ணதுக்கு. ஆனா கிரவுண்ட்ல இன்ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அப்படியே என்னமோ போட்டு விட்டு வாடா, மேட்சை முடிச்சு விட்டு வாடான்ற மாதிரி இருக்கு. ரொம்பவே புவரா பண்றாங்க. போஸ்ட் மேட்ச்ல கேட்கும் போது கூட அவரால் என்ன சொல்றதுனே தெரியல, இந்த மாதிரி திணறாரு, என்ன சொல்லணும்னே தெரியாத மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் எப்போது ஒரே சான்ஸ் தான் கிடைச்சு இந்த மேட்ச்ல. ஸ்ட்ரைட்டாவே ரோஹித்துக்கு இன்ஜுரினால டிகாக்கு கொண்டு வந்தாங்க, ஒரு டீம் காம்பினேஷன்ல சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரைட்டாவே அது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. டிகாக்கு வந்து செஞ்சுரி, பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ். எப்பயும் இப்போ 4-5 இயர்ஸ் முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி ஆடி கொடுத்தாரோ ரோஹித் சர்மாவோட சேர்ந்து அதே இம்பாக்ட் இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு டிகாக் பேட்டிங் பொறுத்த வரையும். மீதி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்தது. நமந்தீர் நம்பர் 4 சூப்பரா பண்ணாரு. அவருக்கு இந்த மாதிரி மேல வந்தாதான் ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் மாதிரி தான் தெரியுது. அவரை கொண்டு போய் லேட்டா இறக்கி அங்கேயும் லேட்டா இறங்கினாலும் அவர் ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்றாரு, அது வேற விஷயம். பட் எங்க இறக்குனா அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காருன்னு கேட்டா நம்பர் 4. டிகாக்க வந்து இந்த ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண சொன்னதே எம்ஐ தான். இந்த ஆக்ஷன்ல வந்து உன் பேரை போடு, நான் எனக்கு நீ தேவை அப்படிங்கிற மாதிரி பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னதே எம்ஐ தான். பேஸ் பிரைஸ்ல வேற குத்திட்டு போயிட்டாங்க. 2 crores வந்தாரு, 2 crores எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு டிகாக் ஆஸ் ரெஸ்பெக்டா இன்னைக்கு இன்னிங்ஸ் வந்து டெடிகேட் பண்ணிருக்காரு. சும்மா சூப்பரா நாக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹர்ஷ்தீப் சும்மா பாம்பு விட்டு ஆட்டிட்டாரு. ரிக்கல்டனுக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் சும்மா சல்லு சல்லுன்னு போச்சு, செம்மையா போட்டாங்க. யான்சன்மே நல்லா போட்டாரு. எட்ஜில தான் பவுண்டரிஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல 2 விக்கெட் போன அப்புறம் அந்த ப்ரெஷரை சோக்கின் பண்ணி ஆடினது வந்து டிகாக் தான். ஹியூஜ் கிரெடிட்ஸ். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி நமந்தீர், மும்பைக்கு இது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லாருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸா இருக்காங்க. திலக் வர்மா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், சூரியகுமார் பெஸ்ட் அட் நம்பர் 3, திலக் வர்மா பெஸ்ட் அட் நம்பர் 3, நமந்தீரும் இப்ப டாப் ஆர்டர்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா யாரு தான் அந்த பினிஷர் ரோல பண்றது? ஹர்திக் பாண்டியா தவிர. ஹர்திக் பாண்டியாவே ஒழுங்கா பண்ண மாட்டாருங்கும் போது யாரு தான் அந்த பினிஷர் ரோல பண்றது அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரூதர்ஃபோர்டும் வந்து மற்ற பிரான்சைசிஸ் எல்லாம் ஆடும்போது கொஞ்சம் மேலதான் ஆடுவார், நம்பர் 4 நம்பர் 5 தான் ஆடுவாரு. சோ அவரு ஒண்ணு, வில் ஜாக்ஸ் வந்துட்டு அவருமே மேலதான் ஆடி ஆகணும். யாரதான் மேல ஆடுவாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் ப்ரோ. அவங்க வந்து டிகாக் ஒரு பக்கம் அடிச்சுட்டே தான் இருந்தாரு. அங்க நம்ம பாக்குறப்ப எப்படியும் ஒரு 200+ வந்து நம்மளுக்கு எப்போ தெரிஞ்சது. அந்த 12th ஓவர் அப்பயே நம்ம 200+ நினைச்சிட்டு இருக்கப்போ மும்பை காலங்காலமா வந்து அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்சிபில அந்த கடப்பாருன்ற மாதிரி அங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க வந்து இந்த டிம் டேவிட் ரொமாரே ஷெப்பர்ட் விட்டது அவங்களுக்கு எவ்வளவு பெருசா இப்ப இம்பாக்ட் ஆகுதுன்றதை அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைஸ் மூவ் நினைச்சுக்கிட்டாங்க. வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதே மாதிரி லாஸ்டா நீங்க சொல்ற மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து நம்பர் 4 ஆட வேண்டியது. இங்கிலாந்துலயும் அதே மாதிரி தான் ஒரு கீழே இறக்கி விட்டு இதாக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் போன வாட்டி கீழே இறக்கி விட்டாங்க. ஆர்சிபி வந்து அவன் எப்போ வந்து அந்த ஒன் டவுன்ல வந்தப்போ நீங்க அந்த 100 அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கரெக்டா அங்க அடிச்சுட்டு வந்தாரு. ஆனா அடுத்த சீசனே இவங்க எடுத்து கீழே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இடத்துல அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலும் வர மாட்டேங்குது. அவங்களால ப்ராப்பர் பினிஷராகவும் எவால்வ் ஆக முடியல. மும்பை வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட் நிறைய பிளேஸ்க்கு இல்ல ப்ரோ. நீங்க வந்து டிகாக் ஆடுறப்ப புதுசா இருக்கு. ஏதோ மும்பைல இந்த மனுஷன் தனியா விளையாடுற மாதிரி இருக்கு. 5 மேட்ச் பார்த்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நடுவுல ஒரு மேட்ச் கிம்ஸ் காமிக்கிறாரு, அது பெருசா எடுத்துட்டு போக முடியல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் ஆனது லைக் எங்கேயோ இருந்தது அவர் ஸ்ட்ரைக் ரேட். அவர் பாட்டு ஏதோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன மாதிரி இன்னைக்கு இல்ல. பஞ்சாபோட பவுலிங்க்கு போயிடலாம். பஞ்சாபோட பவுலிங்க்கு அவங்களோட ஃபீல்டர்ஸும் சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்ச், அந்த டக் அவுட்ல அந்த ரியாக்ஷனு, ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அந்த கேட்ச் எடுத்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரோட ரியாக்ஷனே அப்படியே ஃபேன்ஸ்ட போயிட்டு
வேற லெவல். இதுதான்டா சொன்னேன் ஆக்சுவலா. இவரு ஹர்திக் பாண்டியா விட இவரோட அந்த ஆட்டிடியூட், இவரோட இதுதான் பயங்கரமா இருக்கு. ஃபீல்ட்ல பேட்டிங் தூக்கி கெட்டாசுறாரு மும்பை இந்தியன்ஸ் பவுலர்லாம். அதை பார்த்துதான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு ஆக்சுவலா. பிரப்சிங்கரனும் ஸ்ரேயஸும் அடிச்சதை பார்த்துதான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு ஹர்திக் பாண்டியா. அப்படியே கேமரா வந்து டக் அவுட்ல காட்டினாங்க. ரோஹித் சர்மாவும் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. ஸ்ரேயஸ் நீங்க சொல்ற மாதிரி பண்றப்ப எப்படி இருந்ததுன்னா, நானும் மதுரைக்காரனா அப்படின்ற மாதிரி, நானும் மும்பைல இருந்து வந்தவனா அந்த கிரௌட்ல இருக்க எல்லாரும் என்னையும் பாருடான்ற மாதிரி அது சொல்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு மேல அவர் கண்ட்ரோல்ல போயிடுச்சு ப்ரோ. ஜாலியா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் அந்த ப்ரெஷரே இருந்தாலும் அவங்க கொடுத்தது பெரிய கம்பேக்கா மாத்தி விட்டாங்க. அந்த 150ல இருந்து கடைசி 5 ஓவர்ல வெறும் 40 ரன் தான் கன்சிட் பண்ணி அங்கேயே அவங்க வின் பண்ணி கொடுத்தது அவங்க பவுலர்ஸ் தான் ப்ரோ. இன்னைக்கு ஹர்ஷதீப் வந்து எல்லா வாட்டியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு ரித்தம் கிடைச்ச உடனே என்னடா இந்த மனுஷன் ஆடவே முடியல ப்ரோ. பேஸா இருக்கட்டும் சரி, அங்க பால அலைய விட்டுட்டு இருக்காரு, ஒன்னும் புரியல அங்க ஸ்டார்டிங் கொஞ்ச நேரத்துக்கு. ஹர்ஷதீப் கொண்ட்ராஸ் பேக் டு ஆக்ஷன், ரொம்ப சந்தோஷம்ப்பா. அட்லீஸ்ட் நீயாவது வந்தியா பேக் டு ஆக்ஷனுங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு டெரிட்டிக்கான பவுலிங் வாட் கேன் ஹர்ஷதீப் டூங்கிறத இன்னைக்கு காட்டினாரு. சும்மா விட்டு ரெண்டு பக்கமும் ஸ்வைன் போச்சு, டெத் ஓவர்ஸையும் டெரிஃபிக்கா போட்டு கண்டு நேற்று புவிக்கு சொன்ன மாதிரிதான் கட்ட பறக்கு கொச்சி தெரிக்குதுங்க மாதிரி தெரிச்சுது. செம்ம பவுலிங். அந்த அதர் சைடு யான்சனும் சூப்பரா போட்டாரு. ஜேவியர் பாட்லெட் வந்து ஸ்கோர் கார்டு பாக்குறத விட ஆஸ் அ மேட்ச்ல அவர் நல்லாவே போட்டாரு. ஆக்சுவலி இம்ப்ரெசிவா போட்டாரு. பட் அங்க எங்கேயும் போயிடுச்சு. அகைன் கமிங் பேக் டு சகலை வந்து இன்னைக்கு செட்டிலாவே உள்ள டீகாக்கு வச்சு நிமித்திட்டாரு. அதனால சகலுக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே தான். வைசாக் விஜயகுமாரே இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. ஆனா டெத்ல வந்து வைசாக் விஜயகுமார் நல்லா போட்டாரு. ஓவராலா வந்து அவங்க பவுலிங்கே ஒரு பிளானோட வராங்க, ஒரு நல்ல எக்ஸிகியூஷன் பண்றாங்க. டெத் எவ்வளவுதான் நீ ரன் கொடுத்தாலும் டெத்ல வந்து அப்படியே போட்டு கோலி அமுக்குற மாதிரி அமைக்கிறாங்க. நீ ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த ரியாக்ஷன் சொன்னீங்கல்ல, அந்த க்ரௌட பார்த்து அந்த ரியாக்ஷனா, அது எனக்கு வந்து பெங்களூருக்கு எப்படி ஒரு கேஎல் ராகுலோ அது மாதிரி மும்பைக்கு ஸ்ரேயஸ் ஐயரா மாறிக்கிட்டே வராரு கொஞ்சம் கொஞ்சமா. இது என் இடம், இங்க நான் தான் கிங் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி பண்றாங்க. அப்ப இவரு மும்பைக்கு அகேன்ஸ்ட் ஆடும் போதும் அவர் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் ஆடும் போதும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு டைம் அண்ட் அகைன் இன்ஜுரி ஒரு பெரிய கன்சர்னா இருந்திருக்கு. அவர் எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சும்மா கீழே விழுந்தாலே அவருக்கு அடிபடும். ஆனா அதெல்லாம் அவர் மைண்டே பண்ண மாட்டாரு பாத்தீங்களா. அவர் 5 மாசம் அதனால மிஸ் பண்றாரு, இன்ஜுரிஸ் வருது, சர்ஜரிஸ் போறாரு. பட் அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அந்த கேட்ச்னு வரப்போ 100% எஃபர்ட். அது ஏன்னா ஒரு செகண்ட் நின்னுட்டு பார்த்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. அது கரெக்டா ஜம்ப் எடுத்துட்டு கரெக்டா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்க ஓகே. ஒரு கேப்டன் அந்த மாதிரி பண்றப்போ டீமுக்கே எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாம். அவங்க பண்றப்போ கேப்டன் பண்றப்போ அந்த டீமுக்கே மொத்த எனர்ஜி பாஸ் பண்ணி விட்டுறாரு. பஞ்சாபோட பவுலிங் அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல அப்படியே ப்ரெஷர் வந்து அப்படியே போட்டு அவங்களை அடிக்க விடாம பண்ணிட்டாங்கல்ல. அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்லயும் வந்து ஒரு சரியான ஓப்பனிங். ஏன்னா இப்ப பிரியன் ஷாரி அவ்வளவு அடிக்கலனாலும் 9 balls 20 கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாரு. 2 4 ஒரு 6 நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. பிரப்சிம்ரன் அங்கிருந்து கண்டினியூ பண்ணி த்ரூ த இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. 1 downல வந்து கூப்பர் காலனி சூப்பரா ஆரம்பிச்சாரு. பட் அன்லக்கி ஒரு இன்சைட் எட்ஜ் காட் பிஹைண்ட். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அன்ஸ்டாப்பபிள் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் எப்பயுமே அந்த பூம்ராவுக்கு வந்து எல்லாருமே இப்ப அடிக்கிறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, பூம்ரா வந்து இவர் அட்டாக்கிங் அப்ரோச் தான் எடுக்கிறாரு, சக்சீடும் பண்றாரு. வெரி ரேர்லி ஃபெயிலியர் ஆறாரு. ரொம்ப இவரும் ஒன் ஆஃப் ஃபியூ பேட்ஸ்மேன் பூம்ராக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயரும் ஒருத்தர். ஏன்னா லாஸ்ட் இயரும் பார்த்தோம், அந்த யார்கரை வந்து லைட்டா அப்படியே கைட் பண்ணி விடுறது பிஹைண்ட் த விக்கெட். ஸோ இந்த வருஷமும் ஒரு 6 ஃபுல் ஷாட் நச்சுன்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது பூம்ராவை. இந்த மாதிரி யாரு அடிப்பான்னு எனக்கு தெரியல பூம்ராவை. சப்சிமரன் ஒரு கேட்ச வேற டிராப் பண்ணிட்டாங்க. அது வந்து அவருக்கு ஆடட் அட்வான்டேஜா போயிடுச்சு. பூம்ரா தான் விட்டது. ஆக்சுவலா அல்லா கசன் பார் நல்லா போட்டுட்டு இருந்தாருன்ற அந்த கேட்ச் அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஆன் எப்படின்னா பவர் பிளே இதுல நெட் ரன் ரேட்ல அடி வாங்கியிருக்காரு மும்பைக்கு. அதுவும் இப்ப அடி வாங்கிருச்சு. பிரப்சிம்ரன் வந்து வெரி வெரி அண்டர் ரேட்டட் பிளேயர். இந்த ஐபிஎல்ல மொத்த ஐபிஎல்ல நீ எடுத்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன்ங்கிற வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர். கன்சிஸ்டன்டா டைம் அண்ட் அகைன் பஞ்சாபுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து கன்சிஸ்டன்டா அந்த டீம்ல விளையாட ஆரம்பிச்சது 2023ல இருந்து விளையாட ஆரம்பிச்சாரு. அப்பவுமே ஒரு 320 330 பிளஸ் ரன்ஸ் அடிச்சாரு. அப்பெல்லாம் வந்து பார்த்திக் பட்டேல் ஸ்டைல் ஆடிட்டு இருப்பாரு. வருவாரு, சும்மா பவர் பிளே வரையும் ஆடுவாரு, அதுக்கப்புறம் போயிடுவாரு. அந்த ஸ்டைல்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. 2024லயும் ஒரு 300 பிளஸ் ரன் தான். எங்க அவருக்கு ஒரு பிரேக் அவுட் சீசனா இருந்துச்சுன்னா அவரை நம்பி பஞ்சாப் வந்து ரீடைன் பண்ணாங்க. இந்த சர்க்கியூட்ல அவரை நம்பி ரீடைன் பண்ணதுக்கு அதுக்கு 2025ல அவர் பே ஆஃப் பண்ணாரு. 500 ரன் சீசன், 500 பிளஸ் ரன் சீசனு. அந்த சீசன் அவரோட மேட்சோட அப்ரோச்சே மாறிச்சு. நான் பவர் பிளே வரையும் ஆட போறது கிடையாது, நான் எக்ஸ்டெண்டட் இன்னிங்ஸ் ஆட போறேன் அப்படின்ட்டு. அதே இதுதான் இன்னைக்குமே வந்து
டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நம்ம வார்னரை பேசுறோம் பாக்கெட் டைனமோன்னு, ஒரு இஷான் கிஷனை பாக்கெட் டைனமோன்னு பேசுறோம். சைலண்டான பாக்கெட் டைனமோ வந்து இவர் தான், பிரப்சிம்ரன் சிங். பஞ்சாப் வந்து செம்ம செம்ம அசர்ட் இவரு. ஒரு சைடு பிரியாங்க் ஷாரியா, அவர் எல்லா பாலையும் கருப்பு துணி கட்டிட்டு சுட்டதான் போறாரு பிரியாங்க் ஷாரியா. அப்படிங்கும் போது இன்னொரு சைடு பாலோட மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற ஒரு பிளேயர் இருக்குன்னா அது ஆடியும் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்க பிளேயர் வந்து பிரப்சிம்ரன் சிங். இன்னைக்கு இன்னிங்ஸ் வந்து சச்ச ஒண்டர்ஃபுல் இன்னிங்ஸ். அவர் சும்மா கண்ணை முட்டுலாம் சுத்தல, எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து அடிச்சாரு. தீபக் சகர் வந்து குர்னால் பாண்டியா வந்து நின்று போட்டாலே 120 போடுறாரு. தீபக் சகர் புத்து புத்து புத்துன்னு ஓட்டி வந்து 120 போடுறாரு. அவர் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி இறங்கி ஒரு ஷாட் 6. அதெல்லாம் இன்னைக்கு ஷார்ட் ஆஃப் த டே என்ன பொறுத்தவரை அதான் ஒரு டெரிஃபிக்கான ஷாட் அது. தீபக் சகர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். குடோஸ் டு பிரப்சிம்ரன் சிங், குடோஸ் டு ரிக்கு பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார் பிலீவிங் இன் ஹிம். அந்த ட்ரஸ்ட்டை கொடுத்து அவரை ஆட வைக்கிறதுக்கு பிலீவ் பண்ணும். ஜென்ரலா இப்ப நம்மளுக்கு என்ன ப்ரோ தோணுது, நீங்க வந்து அவங்க எவ்வளவு ஏர்லியா அந்த 3 விக்கெட் எடுக்கிறாங்களோ அப்ப மட்டும்தான் பஞ்சாப் கூட அந்த ஆப்போனன்ட் டீம் வந்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமோ ஜெயிக்க முடியுமோ யோசிக்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் எவ்வளவு ஏர்லியா எடுக்கணும். அதுவும் ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் அவங்க எடுத்தாதான் மேட்ச்ல உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 3 விக்கெட்லாம் இல்ல, 3 விக்கெட்லாம் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கிறீங்களோ, கரெக்ட், எவ்வளவு சீக்கிரம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கிறீங்களோ அப்பதான் பஞ்சாப் வந்து ஜெயிக்க முடியும். இப்படி அதை பண்ணதாலதான் போன வருஷம் கப்பு. அதான் 2 மேட்சும் செமியும் சரி ஃபைனலும் சரி அந்த ஒரு விக்கெட் அன்னைக்கு ஆர்சிபி எடுக்கலன்னா மேட்ச் அவர் ஒர்த்தாலே நின்னு கப்பையும் வாங்கி அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த வாட்டி கப்பு ஜெயிச்சுட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரா இருக்காரு ப்ரோ. கேப்டன்சி இப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல டிக் அடிக்கல பாருங்களேன். கேப்டன்சி, பேட்டிங், ஃபீல்டிங், இன்னும் பவுலிங் தான் போடல. அதுவும் வந்ததுன்னா அதுவும் போட்டு ஏதாவது பண்ண பாப்பாரு. நீங்க இன்டர்நேஷனலுக்கு பண்ணாம இங்கதான் கேப்டன்சி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 3 டீமுக்கு பண்ணிட்டாரு. பண்ணியும் லைக் ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. ஒரு டீமுக்கு பண்றப்ப இன்னும் இம்ப்ரூவ் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு கேப்டன்சிலே வந்து இதுலயே வந்து பீக்குக்கு போற மாதிரி இருக்காரு இப்ப அவரு. கேஆர் அடிச்சுங்கண்டிதான் வாய்த்தையும் வாயில ஒரு வின்னு கூட வரல. உங்களுக்கு பஞ்சாபுக்கு இன்னும் ஒரு லாஸ் கூட ஆகல. அடிச்சிட்டு இருந்தால அது எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க நீங்க கஷ்டப்பட்டு இதுல உட்காந்து இப்ப புது பிளேயர் எடுத்து ட்ரை பண்றதுக்கு அவரை விட்டதுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபீல் ஆச்சு. மும்பையோட பவுலிங் பொறுத்தவரையும் பும்ரா தொடர்ந்து 5வது இன்னிங்ஸ் விக்கெட் எடுக்காம போறாரு. என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா பும்ரா வந்து என்னதான் விக்கெட் எடுக்கலாம்னு எக்கனாமிக்கலா போடுறாரு, நிறைய டாட் பால்ஸ் வைக்கிறாரு, ப்ரெஷர் பில்ட் பண்றாரு. பட் அதை அப்படியே கீப் அப் பண்ணிட்டு போறதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல போடுற பவுலரு அதை அட்லீஸ்ட் விக்கெட் எடுக்கணும். எக்ஸ்பென்சிவா போனா விக்கெட் எடுக்கணும். விக்கெட்டும் எடுக்க மாட்டாங்க, எக்ஸ்பென்சிவா போயிடுறாங்க. ஸோ அடுத்து திரும்பி பும்ரா ஸ்ட்ரைக் பண்ண வரும்போது பார்த்து ஆடிடுறாங்க. இல்லாட்டி சிங்கிள்ஸ் அப்பப்போ ஒரு 4 அடிச்சுட்டு போயிடுறாங்க. இது ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா பும்ரா சுத்தமா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, அந்த மாதிரிதான் தெரியுது. ஆனா பும்ராவையும் கொஞ்சம் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவர் பார்த்து ஆடுறாங்கன்றப்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி, ஒரு மிராக்கிள் டெலிவரி, ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். அவர் விக்கெட்லெஸ்ஸாவே போயிட்டு இருக்காரு, அதுவும் ஒன்று இருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் பவுலர் வந்து பும்ராக்கு சப்போர்ட் பண்ணாதனாலதான் இப்படி பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க இருக்குன்னு என்னோட பிலீஃப். சீட் கோட் நாட் ஒர்க்கிங் திஸ் இயர், அவ்வளவுதான் சிம்பிள். அவங்க சீட் கோடா பும்ரா வந்து காலங்காலமா யூஸ் பண்ணிருந்தாங்க, இந்தியன் டீமுக்கே யூஸ் பண்ணாங்க. இப்ப மும்பைக்குன்னு வரப்ப என் விசுவாசம் ரோஹித்துக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரா என்னான்னு தெரியல எனக்கு. சீட் கோடு இந்த வருஷம் ஒர்க் ஆகல, இந்த வருஷம் சுத்தமா ஒர்க் ஆகல. போன மேட்ச் சரியும் பார்த்து ஆடினாங்க, இந்த மேட்ச் வந்து பதம் பார்த்துட்டாரு ஸ்ரேயஸ் ஐயர், தூக்கி சாத்துன்னு சாத்திட்டாரு. அகைன் திருப்பியும் அவர் வருவாரு, பும்ரா வருவாரு, அவரோட யூஸ்வலான இதை போடுவாரு, போட்டு 4 ஓவருக்கு 30 ரன் கொடுப்பாரு. பட் விக்கெட் விழுவுமா எனக்கு தெரியல. மூவிங் ஆன், இன்னைக்கு அல்லா கசம்பருக்கு போயிடும். அல்லா கசம்பர் தான் இன்னைக்கு பிக் ஆஃப் த பவுலர். அவர் தான் நல்லா போட்டாரு. ஆக்சுவலி அவரை எவ்வளவு சீக்கிரம் ஏர்லியரா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருக்கணும். அதுவும் கேப்டன்சி எரர் தான். அவரை வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்து அவர் போடும் போதே பால் கையில இருந்து வலிக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு டியூல. அந்த அளவுக்கு டியூ இருக்கும் போது அப்ப கொண்டு வந்து கொடுக்கறதுலாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. திருப்பி எனக்கு ஆதங்கத்தை தான் கொடுக்கணும்னு தோணுது. அகைன் தீபக் சகரை தூக்கி வெளில எரிஞ்சிட்டு அஸ்வினி குமார் மாதிரி ஒரு பிளேயர் வந்து உள்ள கொண்டு வரலாம். மும்பை ஹை டைம், அதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹை டைம். அஸ்வினி குமார் உங்களுக்கு டெலிவர் பண்ணிருக்காரு, நல்ல பவுலரு. அப்படியே கொடுத்தாலும் தீபக் சர் அளவுக்கு போரா பண்ண மாட்டாரு, அவர் கொஞ்சம் டீசென்டாவே போடுவாருன்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ அந்த மூவ் எடுக்கணும். ஷர்துல் தாக்கூர் ப்ரூவ் பண்றாரு. நீ சொல்ற மாதிரி ஷர்துல் தாக்கூர் விக்கெட் எடுக்கணும்னால ஆப்போசிட் எண்ட்ல யாராவது டைட்டா போடணும். அப்பதான் ஷர்துல் தாக்கூர் அடிக்க போய் விக்கெட் விடுவாங்க. அந்த டைட்டா போடுற பவுலர் யாரு? பும்ராவையும் ஷர்துல் தாக்கூரையும் டாண்டம்ல போட முடியுமா? முடியாது. அதுதான் ஒரு இதுல அவங்க சிக்கிட்டு செம்மையா தவிக்கிறாங்க. சாண்ட்னர் இன்னைக்கு சாண்ட்னருக்கு ஏதோ உடல்நல கோளாறுன்ட்டாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல.
பட் சாண்டர் இருந்திருந்தா இந்த மேட்ச் கொஞ்சம் வேற ஏதாவது டிஃபரெண்ட் மேக் பண்ணிக்கலாம். ஒரு 2 சாண்டர் டைட்டா போட, இன்னும் 2 பும்ரா மிடில் ஓவர்ல போட, அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் ஹர்திக் பாண்டியா அந்த மூவ் பண்ணிருப்பாரா அப்படின்னாலும் எனக்கு தெரியல. பும்ரா வந்து யூஸ்வலா அந்த 140, 135, 140 போறதுதான் அவரோட பிளஸ். இந்த வாட்டி அவர் போட்ட நிறைய டெலிவரிஸ்ல 9% தான் 140க்கு மேல இருந்ததுதான். மீதி எல்லாமே வந்து 120, 130 தான் அப்படி இருந்தது. அதுக்கு அவங்க பேசிட்டு இருக்கப்போ என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி வந்து அவர் NCA போயிட்டு வந்திருப்பாருல, NCA போயிட்டு அந்த ஃபிட்னஸ் எல்லாம் முடிச்சுதான் இங்க வந்தாரு. சோ அந்த ஸ்பீடுமே கம்மியாகிறது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுதோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது வச்சுக்கோங்களேன். கரெக்டா யூஸ் பண்ணா கரெக்டான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஒண்ணு அந்த கரெக்டா ப்ரெஷர் போட்டு வச்சுட்டு அந்த 6th ஓவர் கரெக்டா அந்த பவர் பிளேல 6th ஓவர் கொடுத்தா விக்கெட் எடுக்கலாம். இன்னொரு இல்லாட்டி ப்ரெஷர் பண்ணலாம். ஏன்னா 6th ஓவர் கண்டிப்பா எல்லா பேட்ஸ்மேனும் அட்டாக் பண்ண தான் போவாங்க. இவர் என்னதான் அட்டாக் பண்ண நினைச்சாலும் அடிக்க முடியாது. ஆப்வியஸா விக்கெட் சொல்லுவோம். அது மும்பைக்கு தான் நல்ல சைனா இருக்கும். அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க. நீ சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவரும் கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியல. ஓவராலா டீம் கேப்டனையும் குறை சொல்லணும். பும்ராவும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையும் அவர் வந்து ஒன்னு யார்கர் போறாரு, இல்லைன்னா ஸ்லோவர் பவுன்சர் போறாரு. அந்த அந்த டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம் போடுவார்ல, அதை காணும். 4th ஸ்டெம்ப் லைனு டிரைவ் ஆட விட்டு ஆஃப் சைட்ல கேட்ச், அதை பார்க்க முடியல. அவரும் அவரோட வெரைட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. எனக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. கம்ப்ளீட் டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் PBKS in all departments தான் எனக்கு தோணுது. எக்ஸப்ட் தட் டீகாக் நாக் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். அது ஒண்ணுதான் இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிற ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி அல்லா கசம்பரோட ஓவர்ஸ் அதுவுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். மற்றபடி ஒரு 12 பிளேயர் ஆடுற ஒரு மேட்ச்ல வந்து 2 பிளேயரோட பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு மும்பை இந்தியன்ஸ் போறாங்க. அந்த அதர் ஹேண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்களோட சஹல் அண்ட் சஹல் அண்ட் வைசாக் விஜயகுமார் டெத் ஓவர் எல்லாம் போட்டாலும் அடி வாங்கிட்டாரு. அந்த 2 பிளேயர் வெளில வச்சு 10 பிளேயரோட பாசிட்டிவ் எடுத்துட்டு போறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிராக்குலஸ் டாமினஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். ரொம்பவே ஸ்டெடியா போயிட்டு இருக்காங்க. அவங்க நிறுத்த போறது எந்த டீம்னு தெரியல. அதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆல்ரெடி ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்க பிளே ஆஃப்குள்ள. இன்னொரு கால் எடுத்தும் கூடிய சீக்கிரம். இன்னும் 2 வின் தான் தேவை அவங்களுக்கு. எந்த டீம்லாம் இல்ல, ஆப்வியஸா தெரியுது எல்லாருக்கும் எப்படா பஞ்சாப் RCB வரும்ன்ற மாதிரி இருக்கு. எனக்குலாம் போன மேட்சே ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா 2 டீமுமே ஸ்ட்ராங்கா இருக்குன்றப்ப யார் ஜெயிப்பான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மேட்ச் தான் ரொம்ப க்ளோஸா போகும்னு நினைக்கிறேன். இவங்களை நிறுத்தக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்க டீம் அவங்களை நிறுத்த கேப்பபிலிட்டி இருக்க டீம் இவங்க. அவ்வளவுதான். நல்ல மேட்ச். அந்த மொமெண்டமும் இருக்கு. 2 டீமுக்குமே அந்த மொமெண்டமும் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தா மும்பையும் கூட சொல்லுவாங்க, நிறைய பேர் நம்மளே கூட சொல்லியிருக்கோம். பட் மொமெண்டம் இந்த 2 டீம் கிட்ட தான் இருக்கு. 2மே வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மேட்ச் வந்து எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு போயிடலாம். ஒரு பாயிண்ட், பிரவீன் ப்ரோக்கு ஒரு பாயிண்ட். ஸோ நான் 16 out of 24, நீங்க 15 out of 24, ரகுமான் டிவிலியர்ஸ் வந்து 17 out of 24. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் தான் லீட் இருக்கு. ஸோ அதுவும் நல்லா எக்ஸைட்டிங்கா போயிட்டு இருக்கு. உங்களோட ப்ரிடிக்ஷன் பாயிண்ட்டும் கமெண்ட்ஸ்ல போட்டுங்க. அப்படியே நம்ம நாளைக்கு மேட்ச் ப்ரிடிக்ஷனுக்கு போயிடலாம். நாளைக்கு KKR vs GT, யாரோட சைடு நீங்க சொல்லிருங்க? ஜிடி பக்கம் போறேன். நானும் GT பக்கம் தான் போறேன். பிகாஸ் ஆஃப் த பவுலிங் ஃப்ரம் KKR அது ஸ்ட்ராங்கா இல்ல. அவங்க பேட்டிங் மொமெண்டமும் ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த அதர் ஹேண்ட் GT வந்து பட்லர் ஸ்லோலி கமிங் பேக் டு ஃபார்ம். கில் பேட்ல இருந்து ரன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. சாய் சுதர்ஷன் கிளிக் ஆகல இந்த சீசன்ல. இன்னும் அவரும் கிளிக் ஆயிட்டாருன்னா செம்ம பேஸ்டா இருக்கும். அதனால ஓவராலா கம்ப்ளீட் டாமினன்ட் டீமா இருக்கிறது GT. அண்ட் ரஷித் கான் ஆல்சோ பேக் இன் டு ஃபார்ம் போது GT ஒரு நல்ல சைடா தெரியுறாங்க. ஸோ GT. நானும் GT தான் கேட்டுட்டு வித்தியாசமாக வாய்ப்பு இல்லை. KKR வந்து அவ்வளவு பூரா பர்ஃபார்ம் பண்றாங்க. நானும் GTயோட தான் போறேன். ஏன்னா GT வந்து ஓவராலாவே இந்த டீம் இப்போ KKR கம்பேர் பண்ணும்போது பவுலிங்ல வந்து சூப்பரா வச்சிருக்காங்க. ஒரு சில மேட்ச் வந்து அடி வாங்குறாங்க, சிராஜ் தான் அடி வாங்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு பார்த்தா KKRோட பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு நான் GT தான் டாமினேட் பண்ணுவாங்க. பேட்டிங் மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கு, எல்லா பக்கமும் வீக்கா இருக்கு ப்ரோ. அவங்க அநியாயம் பண்றாங்க. நாளைக்கு மட்டும் ஜெயிச்சு நம்ம 3 பேரையும் தப்பு பண்ணா நம்ம 3 பேரையும் விபூதி அடிச்சா நல்லா இருக்கும், பாப்போம். அது அப்படி நடந்தா கூட நல்லதுதான். ஒரே ஒரு பாயிண்ட் இருக்காங்க, அதுவும் எனக்கு பரவாயில்ல. நம்ம என் பாயிண்ட் போனா பரவாயில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான் இருக்கு இப்போ. இல்ல ப்ரோ, அதுவும் ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க KKR இது வரைக்கும். அதையும் போங்க அடிச்சு எடுத்திருக்காங்க. பஞ்சாபோட மேட்ச் ஏதோ ரெயின் வந்து காப்பாத்திருச்சு. சரி, ஓகே, நம்ம அப்படியே கன்க்ளூட் பண்ணிடலாம். மக்களே, நீங்க உங்களோட ப்ரிடிக்ஷன் பாயிண்ட் அண்ட் நாளைக்கு மேட்ச் ப்ரிடிக்ஷனும் கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டி விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு 10K சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம். அதே மாதிரி வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா நல்லா போய் ரீச் ஆகி சேரும். ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க. அடுத்த மேட்ச்ல சந்திக்கலாம். Until then, bye bye from Raghuman Devilliers, Vel Prajan and Praveen Speaks.